வணக்கம். நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்திக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா. திருவள்ளூர் மத்திய மாவட்டம் திருவள்ளூர் மேற்கு வடக்கு ஒன்றியம் சார்பில் சேலத்தில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் திமுக இளைஞரணி மாநாடு குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காக்கலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயசீலன் தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட செயலாளரும் ஆவடி எம்எல்ஏவுமான சாமு நாசர், பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஆ. கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சேலம் மாநாட்டிற்கு செல்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது ஆவடி சாமு நாசர் பேசும்போது, மாநாட்டிற்கு சேர்ந்த இளைஞர்கள் கட்டுக்கோப்புடன் வர வேண்டும். மாநாட்டில் கலந்து கொள்ள வரும் இளைஞர்கள் வெள்ளை சீருடை அணிந்து வர வேண்டும். ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் தனித்தனி வாகனங்களில் வந்து செல்ல வேண்டும். வெள்ளை சீருடைகள் வருபவர்கள் மட்டும் ரயிலில் அனுமதிக்கப்படுவார்கள். ரயிலில் வரும் இளைஞர்கள் கட்டுக்கோப்பாக வந்து மாநாட்டை சிறப்பிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் சேலத்தில் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் 2வது இளைஞரணி மாநாடு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு திருப்புமுனை ஏற்படுத்த வேண்டும். 39 தொகுதிகளையும் கைப்பற்ற இளைஞர்கள் தீவிரமாக செயல்பட வேண்டும். தமிழ்நாடு முதலமைச்சர் யாரை காட்டுகிறாரோ அவர்தான் அடுத்த பிரதமர் என்ற நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் அவர் கூறும்போது, கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்டு 29,000 பேர் உயிரிழந்தனர். அந்த சமயத்தில் அங்கு முதலமைச்சராக இருந்த மோடி அனைத்து மாநில முதலமைச்சர்கள் மற்றும் பாரத பிரதமர் உள்ளிட்ட பலரிடம் கையேந்தியும் யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. அப்போது தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி தாய் உள்ளம் கொண்டு பேரிடர் பாதிப்பிற்குள்ளான குஜராத் மாநிலத்திற்கு உணவுப் பொருட்கள், மருந்து மற்றும் மருத்துவ வசதிகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தார். ஆனால் இன்று பிரதமராக உள்ள மோடி தமிழகத்தில் புயல் வெள்ளம் ஏற்பட்டால் அதை பேரிடராக கூட அறிவிக்க மனம் வராத நிலையில் நன்றி மறந்துள்ளார் என்றார். இவ்வாறு மத்திய மாவட்ட செயலாளர் ஆவடி சாமு நாசர் எம்எல்ஏ பேசும்போது தெரிவித்தார். முன்னதாக இக்கூட்டத்தில் மொழிப்போர் தியாகி எஸ்.என். குமார் மறைவை ஒட்டி 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இச்செய்தியை குறித்த உங்களது விமர்சனங்களை நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தி வரவேற்கிறது. நம்ம ஏரியா டிஜிட்டல் செய்தியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இயற்கை பெடல், செயற்கை பெடல் எதுவாக பயன்படுத்த முடியும். ஒரு காலகட்டத்தில் குஜராத்தில் மிகப்பெரிய பூகம், 29,000 பேர் செத்தான். அப்போ மோடி முதலமைச்சர், அந்த குஜராத்தில் முதலமைச்சர் மோடி 29,000 பேர் செத்தான். 29,000 பேர் செத்து போய் கையெழுந்த மோடி எங்களுக்கு ஆதரவு நேசக்காரன் ஆதரவு கொடுன்னு சொல்லி, அப்படி ஆதரவு கொடுன்னு சொல்லி கேட்ட ₹1 உதவி செய்ய மாட்டேன். யாரு இந்தியாவில் யாருமே உதவி செய்யலாம். கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாட்டை கையெழுந்தார். ஆனா யாருக்கும் பணத்தை முன்னுக்கு வரல. ஆனா தாயிலும் உள்ள கலைஞர் ஒண்ணு மூலமா உடுக்கின்ற பேசுகின்ற பேச்சால் நடையாள அனைத்திலும் மாறுபட்டவர் யாருனாக்கா குஜராத்காரன். மொழியும் குஜராத், அவன் பேசுறது ஹிந்தி. இருந்தாலும் நமக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ண கலைஞர் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, இங்க ஒரு முழுக்க ஒரு பிளைட்ல இமிடியட்டா என்ன பண்ணாரு, மருந்து, அவங்களுக்கு தேவையான சக்கரை, அவங்களுக்கு கோதுமை, அவங்களுக்கு தேவையான அரிசி, அவங்களுக்கு தேவையான உதவி குணங்களை ஒன்னே அனுப்பிச்சு வச்சார். அனுப்பிச்சு வச்சது மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு ட்ரெயின் நிறைய மருத்துவ வசதிகளையும் அரிசி, கோதுமை, சக்கரை, பால் பவுடர் எல்லாத்தையும் அனுப்பிச்சு வச்ச பெருமை கலைஞர் அவர்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.